This is 10th standard 6th unit trigonometry exercise 6.2 5th sum. A flagpole h meters is on the top of the hemispherical dome of radius r meter. A man is standing 7 meter away from the dome, seeing the top of the pole at an angle 45 degree. And moving 5 meter away from the dome and seeing the bottom of the pole at an angle 30 degree. Find the height of the pole and radius of the dome. Root 3 equal to 1.732. So diagram கொடுத்துட்டாங்க இந்த சம்மில். ஒரு டோம் இருக்குது, ஹெமி சர்க்கிள் மாதிரி ஒரு டோம் இருக்குது. தென் அதனோட ரேடியஸ் வந்து 6 சென்டிமீட்டர் 6 மீட்டர் கொடுத்துருக்காங்க. தென் ஹைட் ஆஃப் த போல், டோம்லேருந்து மேலே ஹைட் ஆஃப் த போல் வந்து ஹெச் மீட்டர். இந்த டோம்லேருந்து 7 மீட்டர் அவேல மேன் ஸ்டாண்டிங். ஓகே, ஸோ அங்கேருந்து என்ன பார்க்குறான், இந்த ஃப்ளாக் போலோட டாப்பை பார்க்குறான். அப்போ ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் 45 டிகிரி. தென் 5 மீட்டர், அங்கேருந்து திருப்பியும் 5 மீட்டருக்கு போய் அங்கேருந்து ஃப்ளாக் போலோட பாட்டம் பார்க்குறான். ஸோ அதனோட ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் இஸ் 30 டிகிரி. தென் ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த போல் அண்ட் ரேடியஸ் ஆஃப் த டோம். ஓகே, ஸோ இது நேம் கொடுத்துக்கலாம். ஏ, தென் திஸ் இஸ் பி, திஸ் இஸ் சி, டி, திஸ் இஸ் இ, திஸ் இஸ் எஃப். ஓகே, ஸோ இப்போ ஒவ்வொரு ட்ரையாங்கிளாக எடுத்துக்கலாம். 45 டிகிரிக்கு வர்றது ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ACE. okay, 45 degree. In triangle ACE triangle உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா, கன்ஃபியூஷனாக இருந்துச்சுன்னா செப்பரேட்டாக போட்டுக்கோங்க. ACE triangle. ஸோ அப்போ இந்த சைடு என்ன இருக்குது, ஹெச்சும் ஆர் இருக்குது. அப்போ ஹெச் ப்ளஸ் ஆர் இந்த சைடு ACE. அப்போ ஈல இங்கேருந்து இது வரைக்கும் எவ்வளோ இருக்குது, இது ரேடியஸ். ஸோ ரேடியஸ் ப்ளஸ் 7, ஸோ ஆர் ப்ளஸ் 7ல் இருக்குது. ஓகே, ஆங்கிள் வந்து 45 டிகிரி. ஆங்கிள் இஸ் 45 டிகிரி. ஸோ இன் ட்ரையாங்கிள் ACE இது ரெண்டும் தெரியும். ஸோ இந்த ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. அப்போ இது ரெண்டும் யூஸ் பண்ணி, இது தீட்டாக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது ஆப்போசிட் சைடு, இது அட்ஜசன்ட் சைடு, இது ரெண்டும் கொடுத்துட்டாங்க. இங்கே தீட்டாவும் கொடுத்துட்டாங்க. அப்போ என்ன தீட்டா எழுதலாம், ஆப்போசிட் அட்ஜசன்ட் யூஸ் பண்ணி tan 30 degree, tan 45 degree, which is equal to opposite divided by adjacent. So opposite side is h plus r divided by r plus 7. Tan 45 is 1 equal to h plus r divided by r plus 7. So cross multiply பண்ணுங்க. r plus 7 equal to h plus r. So r get cancelled, then h is equal to 7 meter. ஸோ ஹைட் ஆஃப் த போல் இஸ் 7 மீட்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. தென் இப்போ அடுத்த ட்ரையாங்கிளுக்கு வரலாம். அடுத்த ட்ரையாங்கிள் என்ன இருக்குது, 30 டிகிரியோடது BCF. ஓகே, ஸோ BCF ட்ரையாங்கிள். இது வந்து நம்மளோட வெரிஃபிகேஷனுக்கு நம்ம ட்ரா பண்ணிக்கிறது. இந்த டயக்ராம் நீடட் கிடையாது, நம்ம தான் ட்ரா பண்ணிக்கிறோம். ஸோ BCF, this is R, this is R plus 7 plus 5 is 12. So in triangle BCF, இங்கே என்ன ஆங்கிள் 30 டிகிரி. ஸோ இந்த சைடு ஆப்போசிட் சைடு இருக்குது, அட்ஜசன்ட் சைடும் இருக்குது, டிகிரி ஆங்கிள் இருக்குது. ஸோ ஆப்போசிட் அட்ஜசன்ட் யூஸ் பண்ணி என்ன தீட்டா எழுதலாம், tan தீட்டா. tan 30 டிகிரி ஈக்குவல் டு R டிவைடட் பை R ப்ளஸ் 12. ஓகே, ஸோ tan 30 டிகிரியோட வேல்யூ என்ன, 1/√3 ஈக்குவல் டு R பை R ப்ளஸ் 12. ஸோ இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். R ப்ளஸ் 12 ஈக்குவல் டு √3R. ஸோ √3யோட வேல்யூ நமக்கு தெரியும், சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். தென் R ப்ளஸ் 12 ஈக்குவல் டு 1.732 R. ஸோ இப்போ இந்த R அந்த சைட் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். அப்போ என்ன ஆகிடும், 12, இந்த 12 ஈக்குவல் டு 1.732 R மைனஸ் R. Okay, taking R as common. So R into 1.732 minus 1. This is 12. So 1.732 minus 1 subtract பண்ணுங்க, 0.732. So 12 equal to R into 0.732. 1 subtract பண்ணியாச்சு.
ஸோ அப்போ ஆர் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும் 12 டிவைடட் பை 0.732 டிவைடுக்கு வந்துருச்சு இது ஓகே ஸோ கீழே 3 டெசிமல் இருந்தால் என்ன பண்ணணும் டெசிமல் ரிமூவ் பண்ணுறதுக்கு இன்ட்டு 30 நம்பரால் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க டிவைடும் பண்ணிக்கோங்க அப்போ என்ன கிடச்சிரும் நமக்கு ஆர் இஸ் ஈக்குவல் டு 12,000 டிவைடட் பை 732 ஸோ இப்போ டிவைட் பண்ணியாச்சுன்னா டிவைட் பண்ணுறோம் 12,000 divided by 732 one time 732 then balance is 468 or 0 so 6 times 732 la 4392 subtract பண்ணுங்க 288 so decimal வச்சுக்கலாம் அப்போ இங்கே 0 போட்டுட்டா 3 டைம்ஸ் வருது 3 டைம்ஸ் வந்து 2196 சப்ட்ராக்ட் பண்ணுங்க 684 again ஒரு 0 9 times 6588 okay then answer is 16.39 meter okay radius of the dome height of the flagpole is 7 meter. That's all. Thank you.